Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபில்மை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வாஷ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. அண்ட் நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்களா, பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடிக்கு நான் வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாட்டில் வந்து ஹாஃப் பாட்டில் ஆயிடுச்சு. ஹாஃபில் முக்கால்வாசி நான் காலி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதோட ஃபில்ம் வந்து நான் ரொட்டீனாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பாடி வாஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாடி வாஷ் தான். ஸோ மேப்ரிலோட ஒரு ஃபீல் ஃப்ரெஷ் ஆல் த டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி வாஷோட ஒரு குட்டி ரிவ்யூஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெமன், டீ ட்ரீ அண்ட் அலோவேரா. ஸோ இது மூணும் நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இது மூணு மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட் பாடி வாஷ். ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியுது பாருங்கள். என்னடா யூஸ் பண்ணலாம் நினைக்காதீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பம்ப் எடுத்தாலே நம்மளுடைய ஹாஃப் பாடிக்கு இது வந்து போதும். ஸோ 2 பம்ப் எடுத்தால் ஹோல் பாடியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடி வாஷ்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே டீப்பாக வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய உடம்புல ரொம்ப ஒரு டீப்பான ஒரு கிளென்சிங் நடக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பாடி அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அவுட்டோர்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்பவே டர்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ரொம்ப நல்லாவே டீப் கிளென்ஸ் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டர்ட் வந்து இருக்கும். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டர்ட் வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிடுவோம் ஈஸியாக. ஸோ நம்ம பாடி வந்து வாஷ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா நோ, அந்தளவுக்கு நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டர்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு, டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாடி வாஷ் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஆக்னி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பாடி வாஷ் ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டுனால தான் அந்த ரிவ்யூஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சோப்போட ஃபீல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த தன்மை வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு லாங் டேக்கே வந்து 1 டே ஹோலாகவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங் அப்படின்றப்போ உங்களுக்கு சோப்பை விட பாடி வாஷ் ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்கும். அண்ட் அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸஸில் உங்களுக்கு பாடி வாஷ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதோட லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் கேட்குறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, கம் டு த பாயிண்ட். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு பாடி வாஷ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடி வாஷ் நீங்கள் போகலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்ச், எல்லா வேரியண்ட்மே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹோல் டேக்குமே இருக்கணும் அந்த ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அந்த தன்மை எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதில் இந்த பாடி வாஷ் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இது டவுட் இருக்குது, இது எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா இங்கே வீடியோவில் காமிக்கிறப்போ சில பேருக்கு சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எம்எல் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 ml வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் உங்களோட நியர்பை ஸ்டோரில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிராண்ட் பாடி வாஷ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன அந்த ஸ்மெல்னால் எனக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கணுமான்னு இருக்குது. வாவ். ஸோ அந்த எப்படி சொல்ல, நம்ம ஷவர் பண்ணுற அந்த டைமை வந்து டக்குன்னு ஒரு மெமரிஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதுவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் நான் நினைக்கிறேன்.
இது நான் யூஸ் பண்ணுறனால ஸோ அது எனக்கு அந்த மெமரிஸ் வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 18+ மேலே இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பாடி வாஷ் வந்து இவங்க பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப், நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஆட்களாக இருந்தாலும் ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பாடி வாஷ் வந்து போய்க்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அண்ட் மெயினாக இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ ஆலோவேரா இருக்கக்கூடியது. அண்ட் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேன் பாடியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டேனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதை ஃபேட் பண்ணி நல்ல ஒரு உங்களோட நேச்சர் ஸ்கின் டோன் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த பாடி வாஷ் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கனால ஸோ அவங்க வந்து இதோட ஃபீச்சர் வந்து அதுவாகவே அவங்க வந்து வச்சுருக்காங்க. நேச்சுரலாக கிடைக்கக்கூடியனால நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய லெமன் அண்ட் டீ அண்ட் அலோவேரா. ஸோ இது மூணுமே தான் இவங்களோட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய பாடி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கோட எஃபெக்டோட இருக்கக்கூடிய ஸ்கின்னாக வந்து இதை வந்து பார்த்துக்குது. இதில் மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட். ஸோ லெமன், டீ, ஆலோவேரா அண்ட் கிளிசரின். இது 4 இன்க்ரீடியண்ட்டும் பேஸாக தான் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இந்த 4 என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய பாடியை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூதிங்காகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதையுமே அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. ஸோ நீ இது ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சியுமே அப்படி தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி நான் ஃபில்ம் வந்து லைட்டாக இதை ஷோ பண்ணுறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சாஃப்டாகவும் சூதிங்காகவும் தான் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ண நாளே நான் சொல்கிறேன் அதையும் அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நான் சைடில் கிளிப் போகிறேன், நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கூட பாருங்கள். அவங்க ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் சோப்பை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார் சோப் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக தான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது பாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஆலோவேரா கூலிங் எஃபெக்ட் அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டீ இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், ஸோ இது எல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஆட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பாடி வாஷ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் ஆட்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஆட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லா அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் அட்வைசபிள், எனக்கும் அட்வைசபிள், எல்லாருக்குமே தான். ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் இந்த பாடி வாஷ் வந்து போங்க. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப பெரிய சைட் எஃபெக்டில் கொண்டு போய்விடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்கின் டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் ஸோ எல்லாருமே இந்த பாடி வாஷ் வந்து போய்க்கலாம். அடுத்து நம்ம ஸ்மெல்லை பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஸ்மெல் வேணும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு எனி ஃப்ராக்ரன்ஸ் வேணுமா இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடி வாஷ் வந்து போய்க்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் மெயினாக லக்ஸூரியஸ் அந்த ஸ்மெல்க்கு ஓரளவுக்கு இது ரொம்ப நாளாகவே பொருந்தி தான் வருது. ஸோ நான் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஸ்மெல், இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. அண்ட் பார்த்தோன்னே முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு ஸ்மெல் இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு பிரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு ரொம்ப பிரைட்டாக அப்படி இருக்காது. ரொம்ப நார்மலான ஒரு ஸ்மெல், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடி வாஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாடி வாஷில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஸ் அதிகமாக இருக்குது பாடியில், அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது. அண்ட் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சரி செய்கிறதுக்கு இந்த பாடி வாஷ் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெமன்
லெமன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பாடியில் எங்கேயாவது சில பேருக்கு தொட்டாலே ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில்ஸ் பாக்டீரியா. உங்களுக்கு பாக்டீரியா எங்கேயாவது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை கில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசிவாக உங்களுடைய பாடியில் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து டிக்ரீஸ் பண்ணி ஒரு நியூட்ரலைஸான ஒரு பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரொம்ப நியூட்ரலாக பண்ணி கரெக்டான உங்களுடைய பாடிக்கு தேவையான ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆக வந்து ஹெல்ப் பண்ண வைக்க போகுது. அதுக்கப்புறம் டீ ட்ரீ என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஆக்னி அதிகமாக இருக்குது. ஸோ முதுகுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ரெட்னஸ் அந்த பாடி ஆக்னி எல்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ண போகுது டீ ட்ரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் அண்ட் காமிங் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு டீ ட்ரீ ரொம்ப நல்லாவே மேஜராக ஒரு ரோலிங் பண்ணிகிட்ருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கறதுக்கு டீ ட்ரீ ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஆலோவேரா த சூப்பர் குட் ஒரு ப்ராடக்ட் தான் ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரொம்ப டீப்பாக போயிட்டு உள்ளே வந்து கிளென்ஸ் பண்ணுது. ஆலோவேராவோட ஒர்க்கே வந்து அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன். ஸோ ஸ்கின் இரிட்டேஷன் இந்த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆலோவேரா தான். ஸோ நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா அதுவும் ஆலோவேரா தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆலோவேரா போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாகவும் உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து உங்களுடைய ஸ்கின்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த ஆலோவேரா தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த மாப்ரிலோட பாடி வாஷ். ஸோ நீங்கள் இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ இன்னொரு வேரியன்ட் நான் ஒரு ஃபில்மில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஹெவியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இரிட்டேஷன் கொடுக்கக்கூடியது அளவுக்கு எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. அண்ட் கெமிக்கல் லெஸ் கெமிக்கல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுவுமே ரொம்ப அப்படியே இரிட்டேட்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டானது தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பம்புமே சூப்பராக இருக்கும். ஸோ பம்புமே டீசெண்டான சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பம்ப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகுது. 2 பாடி வாஷ்லுமே எனக்கு ஒர்க் ஆகுது. அதோட பாடி வாஷோடைய ஒரு ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். until then bye from Thenu.